Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து cardiovascular system. ஸோ இவ்வளோ நாள் நான் வந்து என்னோட ஹெல்த் கண்டிஷன்னால நான் வந்து என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாமல் முடியாமல் போயிருந்தது. ஸோ இனிமே வர நாளில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னையோட டாபிக் வந்து நம்ம cardiovascular system பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக். அது வந்து நம்ம ஒரு நாளில் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வெறும் இன்ட்ரடக்ஷனரி பார்ட் மட்டும்தான் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் டாப்பிக்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். So the cardiovascular system is classified into two main parts. So இது வந்து ரெண்டு பார்ட்டை நம்ம வந்து பிரிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கார்டியோ அதோட மீனிங்னா வந்து ஹார்ட், ஓகே. வாஸ்குலர் அப்படின்னா வந்து பிளட் சப்ளை இருக்குது. ஸோ பிளட் வெசல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு பிளட் சப்ளை இருக்குன்னா அந்த இடத்த வந்து வாஸ்குலர் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஹார்ட் அண்ட் பிளட் வெசல் சேர்ந்தது தான் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஹார்ட்னா என்ன? Its pumping action helps in constant circulation of the blood. ஸோ ஹார்ட்டோட வந்து பம்பிங் ஆக்ஷன், அது வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மோட்டார் வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து எல்லா இடத்துக்கும் தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி ஹார்ட்டோட அந்த பம்பிங் ஆக்ஷன்னால தான் நமக்கு வந்து பாடியில எல்லா பார்ட்டுக்குமே வந்து சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஹார்ட்டோட இது. ஸோ த பிளட் வெசல்ஸ் இட் ஃபார்ம்ஸ் அ லெங்தி நெட்வொர்க் த்ரூ விச் த பிளட் ஃபில். ஸோ மோட்டார் இருந்தால் மட்டும் எப்படி பார்த்தாது, அதுக்கு வந்து டியூப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஹார்ட்டோட கனெக்டடாக இருக்கிற இந்த பிளட் வெசல்ஸ்னால, இந்த லெங்தி நெட்வொர்க்னால நமக்கு வந்து பாடியில வந்து பிளட் ஃப்ளோ வந்து இருக்குது. The heart pumps blood to the body into two anatomically separate systems through the blood vessels. So blood vessels மூலமா ரெண்டு செப்பரேட்டான சர்க்குலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா பல்மனரி சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ சர்க்குலேஷன் பாடியில வந்து இருக்கிற அந்த பிளட்டோட சர்க்குலேஷனே வந்து ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து பல்மனரி அண்ட் சிஸ்டமிக். நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி பண்றேன், அப்பதான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் சின்னதா வரும், எல்லாத்தையும் பத்தி நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லங்ஸ் இருக்கு. ஸோ நீ இமேஜின் பண்ணிக்கோங்க, லங்ஸ் இருக்கு. ஸோ கீழே வந்து எல்லா பாடி டிஷ்யூஸும் வந்து இருக்கு. ஸோ பல்மனரினாலே உங்களுக்கு தெரியும், லங்ஸோட அசோசியேட் ஆயிருக்கிறது தான் வந்து பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ பல்மனரி சர்க்குலேஷன்ல என்ன பண்ணுது? ஸோ இது வந்து ஹார்ட், ஓகே. லங்ஸ், ஹார்ட், எல்லா பாடி டிஷ்யூஸும். ஸோ ப்ளூ கலரா இருக்கிறது எல்லாமே வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத பிளட் எல்லாமே வந்து எதெல்லாம் வந்து அழுக்குனா அது பியூரிஃபை பண்றதுக்காக அது கொண்டு போறது. நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற பிளட்டை வந்து பியூரிஃபை பண்றதுக்காக இருக்கிறது எல்லாமே ப்ளூ கலர்ல காட்டியிருப்பாங்க. ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஆக்சிஜன் இருக்கிற பிளட், நல்ல பிளட், நம்ம பாடிக்கு தேவைப்படுற ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ என்ன இந்த லங்ஸ்ல தான் வந்து என்னது மெயினா வந்து பியூரிஃபிகேஷன் வந்து நடக்கும் இந்த லங்ஸ்ல, ஓகேயா. ஸோ வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுவோம். அந்த ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணும்போது அது வந்து இங்க வந்து பியூரிஃபிகேஷன் நடந்து என்ன ஆகும், இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறி எங்க போகுது, எல்லாமே லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ ஓகேயா, லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் போகுது. அங்க இருந்து என்ன பண்ணுது, எல்லாமே வந்து பாடியோட எல்லா டிஷ்யூஸ்க்கும் வந்து சப்ளை பண்ணுது, ஓகே. ஸோ இங்க பாடி டிஷ்யூஸ் எல்லாம் என்ன பண்ணும், அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு தேவையில்லாத டீஆக்சிஜனேட்டட் பிளட், இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச பிளட் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்றதுக்காக திருப்பி அங்கிருந்து என்ன பண்ணும், ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு எல்லாத்தையும் அமுச்சு விடும். ஸோ திருப்பி ஹார்ட்ல இருந்து என்ன பண்ணுது, திருப்பி பியூரிஃபை பண்றதுக்காக நேரா அதை வந்து லங்ஸ். ஸோ இது வந்து ஒரு 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 சர்க்குலேட்டரி ப்ராசஸ். இது வந்து அப்படியே சுத்தி இது இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பல்மனரி சர்க்குலேஷன் நடக்கிறது வந்து லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் நடக்கிறது. சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து ஹார்ட்டுக்கும் மற்ற பாடி பார்ட்ஸ்க்கும் நடக்கிறது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தா the right side of the heart pumps the blood to the lungs is known as the pulmonary circulation. So pulmonary circulation right side of the heartல இருந்து எதுக்கு போறது, பல்மனரி லங்ஸுக்கு போறது வந்து pulmonary circulation, where the gas exchange takes place. That is, the blood collects oxygen from the air sacs or alveoli and the excess amount of carbon dioxide diffuses into the air sac for exhalation. So exhalation நம்ம வந்து தேவையில்லாத காத்தை வந்து வெளியே விடுறோம்ல, கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச காத்தை வந்து ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம்ல. ஸோ இந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் நடக்கிறது பேர் தான் வந்து இந்த பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ இது இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நமக்கு தேவையான ஆக்சிஜன் தேவைப்படுற பிளட் எல்லாமே வந்து என்ன பண்ணும், ஆக்சிஜன் எல்லாத்தையுமே வந்து இந்த பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஸோ அங்க இருக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்சது எல்லாமே திருப்பி வந்து பிளட்ல வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து
நம்மளோட pulmonary circulation நடக்கிறது. So the left side of the heart pumps the blood into systemic circulation. So left side of the heart வந்து என்ன பண்ணதும் systemic circulation. So இதுல பார்த்த மாதிரி left side of the heart வந்து systemic circulation க்கு, right side of the heart வந்து pulmonary circulation க்கு வந்து இது பண்ணுது. So இந்த arrow தான் வந்து நமக்கு இந்த ப்ராசஸ்ல தான் வந்து இந்த மாதிரி ரொட்டேஷன்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேயா? So left side of the heart pumps the blood in systemic circulation. It supplies to rest of the body parts. Here the tissue waste are passed into the blood for excretion and the blood body cells extract all the nutrients and oxygen. So என்ன பண்ணும் நமக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாத்தையுமே வந்து the body cells எல்லாமே அப்சார்ப் பண்ணிக்கும் நமக்கு எல்லாம் என்னென்ன நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜன் எல்லாம் ஸோ தேவையில்லாதது என்னெல்லாம் எதெல்லாம் வேஸ்ட் கழிவு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து திருப்பி அந்த பிளட்டுக்கு அனுப்பிச்சிடும். ஸோ அதனால அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ளூயிஷா இந்த மாதிரி வந்து இருக்கும். Okay, so the cardiovascular system helps in the continuous flow of blood to all body cells and its function is to monitor the continuous physiological adjustment to maintain an adequate blood supply. So எல்லா body parts க்கும் adequate blood supply கடக்குதா அத பார்க்கிறது தான் வந்து இந்த cardiovascular system. Okay, if the blood supply of oxygen and nutrients to the body cells become inadequate, the tissue get damaged and the cell death may occur. So வந்து oxygen இல்லாம nutrients இல்லாம blood supply இருந்ததுன்னா அந்த ஏரியால tissues எல்லாம் என்ன ஆயிரும் டேமேஜ் ஆகி செல் டெத் செல் வந்து என்ன ஆயிரும் கடைசில செல் டெத்தே வந்து நடக்கும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து cardiovascular systemல வந்து நடக்குது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த தெரியும் இந்த arrow வந்து என்ன போட்டிருக்கு மூவ்மெண்ட் ஆஃப் fluids and nutrients into including oxygen. ஸோ தேவையான ஆக்சிஜன் எல்லாத்தையும் இதை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு மூவ்மெண்ட் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் fluid and waste into including carbon dioxide. தேவையில்லாத இந்த கழிவு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது இதுல வந்து அனுப்புது. ஸோ லிம்ஃபாட்டிக் கேப்பிலரி ஸோ லிம் சிஸ்டம் அதுலயும் வந்து அனுப்புது. இந்த பிளட்லயும் வந்து பிளட் செல்ஸ்லயும் வந்து அனுப்புது. ஸோ இது வந்து நீங்க இப்ப லிம்ஃபாட்டிக் பத்தி பார்க்க வேண்டாம். ஸோ தேவையில்லாதது எல்லாத்தையுமே வந்து பிளட் சப்ளைல மிக்ஸ் ஆயிடுது. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்னா ரெட் கலர்ல இருக்கும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. ஓகே, ஸோ பிளட் வெசல்ஸ் ஸோ நம்ம ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நம்மளோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல நம்ம பார்த்தோம். ஸோ இதுல வந்து பிளட் வெசல்ஸ் வேரிஸ் இன் த ஸ்ட்ரக்சர் சைஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ட்ரக்சர்னால சைஸ்னால ஃபங்க்ஷனால வந்து வேரி பண்ணலாம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா ஆர்டரிஸ் ஆர்டீரியோல்ஸ் கேபிலரிஸ் வென்யூல்ஸ் வெயின்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க, ஆர்டரி இருக்கு ஃபர்ஸ்ட், அதுல இருந்து பிரான்ச் ஆகி குட்டியா வந்து இதெல்லாமே வந்து ஆர்டீரியோல்ஸ். ஓகே, அதுல இருந்து பிரான்ச் ஆகி சின்னதா வருது ஆர்டீரியோல்ஸ், அதுல இருந்து குட்டியா இங்க வருது இல்ல. ஸோ இதெல்லாமே வந்து கேப்பிலரி, குட்டி குட்டியா இருக்கிறது கேப்பிலரி. ஸோ அங்கிருந்து இங்க போறது வந்து வென்யூல்ஸ், அங்க இருந்து திருப்பி பிரான்ச் ஆகி வருது வெயின். ஸோ ஆர்டரி ஆர்டீரியோல்ஸ் கேப்பிலரிஸ் வென்யூல் வெயின். ஸோ இதுதான் வந்து அதோட சைக்கிள். ஓகேயா, ஸோ இதுல வந்து இன்னர் லேயர் மிடில் லேயர் அவுட்டர் லேயர் ஸோ 3 லேயர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுல வந்து வெயின்ல மட்டும் வால்வ் இருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம என்னென்னு டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்கலாம். இதை ஸோ ஆர்டரிஸ் அண்ட் ஆர்டீரியோல்ஸ் பத்தி பார்ப்போம். Arteries and arterioles they transport blood away from the heart. So heart so they transport blood away from the heart. So bloodல இருந்து ஹார்ட்ல இருந்து blood வந்து வெளியே எடுத்துட்டு போகுது. ஓகேயா, ஏன்னா எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் வந்து கொடுக்கணும்ல. ஸோ அதனால blood வந்து ஹார்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போகுது. They vary in their size and their walls consist of 3 layers. ஸோ நம்ம பார்த்தோம்ல இன்னர் லேயர் மிடில் லேயர் அவுட்டர் லேயர்ஸ் இந்த மாதிரி 3 பார்த்தோம்ல. ஸோ இது என்னென்ன பேர்ல இருக்குன்னா tunica adventitia. So outer layer of the fibrous tissue. Outer layer வந்து fibrous tissueனால நிறைஞ்சிருக்கும், அது பேரு tunica adventitia. Tunica media middle layer அது வந்து smooth muscle and elastic tissue. So muscle and elastic tissue, smooth muscle ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து tunica media. Tunica intima அப்படின்னா inner lining of squamous epithelium called endothelium. So இன்னர்ல ஒரு லைனிங் மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் வந்து intima. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்னர் லேயர். ஸோ டியூனிகா இன்டிமா இன்னர் என்னது ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னால எண்டோத்தீலியம் அது பேரு. ஸோ அடுத்தது வந்து மிடில் லேயர் மசில்ஸும் வந்து ஸ்மூத் மசில் அண்ட் எலாஸ்டிக் டிஷ்யூ நிறைஞ்சிருக்கிறது. அப்புறம் அவுட்டர் லேயர் அது வந்து டியூனிகா அட்வென்டிஷியா ஃபைப்ரஸ் டிஷ்யூ நிறைஞ்சிருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அது அட்வென்டிஷியா மீடியா இன்டிமா. ஓகே, அடுத்தது the amount of muscular and elastic tissue varies in arteries. So arteriesல என்னன்னா இந்த மிடில்ல இருக்கிற அந்த muscular and elastic tissue பார்த்தோம்ல அது வந்து
ஒவ்வொரு ஆர்டரிக்கும் வந்து வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ என்ன சைஸ் அதோட என்ன ஃபங்க்ஷன்ன்றது பொறுத்து தான் இந்த மசில் அண்ட் எலாஸ்டிக் மிடில் லேயர் வந்து வேரி ஆகும். இன் லார்ஜ் ஆர்டரிஸ் இன்க்ளூடிங் அயோட்டா, ஸோ த லார்ஜஸ்ட் ஆர்டரி இந்த பாடி என்னன்னா அயோட்டா தான் வந்து த லார்ஜஸ்ட் ஆர்டரி. ஓகேயா? ஸோ அது வந்து ஹார்ட்ல வந்து இருக்குது. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து டாபிக் வந்து ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்ப்போம். அப்போ நம்ம அது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுல including aorta, the tunica media consists of more elastic tissue. Media na middle அப்படினா வச்சுக்கோங்க. Media consists of more elastic tissue and less smooth muscle. So அதுல வந்து என்ன இருக்கும்? Elastic tissue வந்து நிறையாவும் smooth muscle வந்து கம்மியாவும் இருக்கும். This allow the vessel wall to stretch. So elastic வந்து என்னது நிறைய இருக்கு. So elastic நிறைய இருந்தா என்ன ஆகும் நமக்கு? Vessel wall வந்து நல்லா stretch ஆகி helps in absorbing the pressure wave generated by the heart when it beats. So அதோட அந்த heart வந்து beat ஆகும்போது இருக்க pressure வந்து absorb பண்றதுக்காக தான் வந்து நடுவுல இருக்கிற அந்த வால்ல வந்து elastic tissue வந்து நிறைய வந்து இருக்கு. ஓகே? So these proportion gradually change as the arteries branch many times and become smaller blood vessels, that is the arterioles, the smallest arteries. So எப்படி வந்து அந்த arteries வந்து அப்படியே பெருசா இருக்கிறது அப்படியே சின்னதாய் போகிற டைம்ல வந்து இந்த மிடில் லேயரோட amount of elastic tissue வந்து அப்படியே வந்து வேரி ஆயிட்டே போகும் நமக்கு. ஓகே? ஸோ அதுதான் வந்து இதுல போட்டிருக்கு. ஸோ கடைசியா இருக்கிறது வந்து இந்த arterioles சொன்னோம்ல. ஸோ இந்த arterioles சொன்னோம்ல, இந்த arteriolesல வந்து இதான smallest arteries. ஓகேயா? ஸோ இப்போ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். tunica mediana middle layer, tunica intima inner layer, tunica adventitiana outer layer. ஓகேயா? ஸோ அடுத்தது இது வந்து arteries, இது வந்து vein. வெயின்ல வந்து என்ன சொல்லணும்? ஒரு valve வந்து இருக்குன்னு சொன்னோம். ஸோ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். So the tunica media, the middle layer, இது வந்து நம்ம arteries பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும். The tunica media, the middle layer, consists mostly of smooth muscle. This enables the diameter to precisely control and regulates the pressure within them. ஸோ இது வந்து என்னது? மோஸ்ட்லி ஸ்மூத் மசில்லே வந்து ஸ்மூத் மசில் தான் வந்து நிறைய இருக்கும். அது எதுக்குன்னா வந்து ரெகுலேட் த ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக நமக்கு வந்து ஸ்மூத் மசில் வந்து இருக்கு. டு வித்ஸ்டாண்ட் த ஹை ப்ரெஷர் ஆஃப் ஆர்டீரியல் பிளட், ஆர்டரிஸ் ஹேவ் திக்கர் வால்ஸ் தன் வெயின்ஸ். ஸோ இந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்றதுக்காக மட்டுமே வந்து ஆர்டரிஸ்க்கு வந்து திக்கர் வால்ஸ் இருக்கும் வெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகே? ஸோ இதுதான் வந்து ஆர்டரி பத்தினது. ஸோ அடுத்தது வந்து இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அனஸ்டமோசிஸ் அண்ட் எண்ட் ஆர்டரிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு பிளட் சப்ளை ஏதாவது இருக்குன்னா இது நார்மலா இருக்கிறது. ஸோ இது வந்து எண்ட் ஆர்டரிஸ்னா இப்போ இடையில திடீர்னு ஏதாவது பிளாக் வந்துருச்சுன்னா மிச்சம் இருக்கிற ஏரியாவுக்கு பிளட் சப்ளையே கிடைக்காது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா வந்து அனஸ்டமோசிஸ் நடக்கும். அனஸ்டமோசிஸ்னா என்னன்னா ஒரு நல்லா இருக்கிற பிளட் சப்ளை போற இடத்துல இருந்து ஒரு ஜங்ஷன், ஒரு இது மாதிரி ஒரு சைட்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியுதுல்ல, ஒரு சைட்ல ஒரு இது மாதிரி ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்து, ஸோ இங்க இருந்து இங்க இதுக்கு பிளட் சப்ளை போக முடியாது. ஸோ இங்க நல்லா இருக்கிற இந்த பிளட் சப்ளை போற ஒரு ஆர்டரியில இருந்து இன்னொரு ஜங்ஷனுக்கு நம்ம கனெக்ட் ஆகி போறதுதான் வந்து என்னது அனஸ்டமோசிஸ் ஆகுதுன்னு. ஸோ இதுல வந்து என்ன பண்ணா அனஸ்டமோசிஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ பிளட் சப்ளை நாட் சஃபிஷியண்டா இருக்கிறதுனால இங்க வந்து என்னது நெக்ரோஸ் ஆகி நெக்ரோசிஸ்னா வந்து பிளாக் கலரா டிஸ்கலரேஷனோட இருக்கிறது. அங்க பிளட் சப்ளை இல்லாம அந்த டிஷ்யூ எல்லாமே டெத் ஆகி போய் இருக்கிறது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நோ நெக்ரோசிஸ். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளட் சப்ளை கரெக்டா ப்ராப்பரா ஃப்ளோ ஆகுது. ஸோ அதுதான் வந்து அனஸ்டமோசிஸ் அண்ட் எண்ட் ஆர்டரிஸ். எண்ட் ஆர்டரிஸ்னா இப்படி எண்ட் ஆகி போய் இருக்கிறது வந்து வேற வழி, அதுக்கு வந்து பிளட் சப்ளை இல்லாம இருக்கிறது. ஸோ அனஸ்டமோசிஸ் ஆர் த ஆர்டரிஸ் தட் லிங்க் பிட்வீன் த மெயின் ஆர்டரிஸ் சப்ளைங் பிளட் டு அன் ஏரியா. எக்ஸாம்பிள் த ஆர்டரிஸ் சப்ளை டு த பிரெயின் அண்ட் த ஜாயிண்ட். ஸோ அனஸ்டமோசிஸ் என்ன பண்ணும்? லிங்க் எங்க வந்து ஆர்டரிஸ்ல வந்து பெரிய ஆர்டரிஸ்ல இருந்து மெயின் ஆர்டரிஸ்ல இருந்து பிளட் சப்ளை எடுத்து மற்ற ஏரியா கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டீரியல் சப்ளை டு த பிரெயின் கொடுக்கறது, ஜாயின்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இஃப் ஒன் ஆர்டரி சப்ளை டு அன் ஏரியா இஸ் அக்ளூடட், then the anastomotic arteries provide a collateral circulation. ஸோ அனஸ்டமோட்டிக் ஆர்டரிஸ் வந்து என்ன பண்ணும்? இந்த collateral circulationக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. So this provides an adequate blood supply when the occlusion occurs gradually, given anastomotic artery time to dilate. So என்ன ஆகும்? எங்க வந்து பிளட் சப்ளை வந்து அப்படி அக்ளூட் ஆக ஆரம்பிக்குதோ இந்த இது மாதிரி இருக்கிற இந்த பெரிய ஆர்டரிஸ் எல்லாமே வந்து அனஸ்டமோசிஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆகும்?
blood supply வந்து கொடுத்து அந்த இடத்துக்கு வந்து blood supply கொடுத்து அது வந்து help பண்ணும். Okay, and end arteries and artery is the main source of blood supply to a tissue. Example, the central artery to the retina of the eye, the branches from the circle of villus in the brain. So இதெல்லாமே வந்து main arteries, நம்ம கண்ணுக்கு போற ரெட்டினாக்கு கண்ணுக்கு போற இதுல இருக்கிறது, branches of circle of villus in the brain. So இதுக்கெல்லாமே வந்து end artery is the artery that is the main source of blood supply to the tissue. So இந்த end artery தான் வந்து main supply-ஆ இருக்கிறது. But அங்கெல்லாம் occlusion நடந்ததுன்னா என்ன ஆகும்னா, when an end artery is occluded, the tissue it supplies die and becomes there is no alternative blood supply to the tissue. So என்ன ஆகும், இந்த மாதிரி end artery-க்கெல்லாம் இது பண்ணலன்னா அங்கெல்லாம் வந்து என்ன ஆயிரும், டேமேஜ் ஆகி அந்த ஏரியா அந்த டிஷ்யூஸ் எல்லாமே டை ஆகி அதுக்கு வந்து பிளட் சப்ளை கிடைக்காம வந்து போயிடும். ஸோ இந்த எண்ட் ஆர்டரிஸ்ல இந்த மாதிரி மெயினாக சில சோர்சஸ் இருக்கு. அது சென்ட்ரல் ஆர்டரி டு த ரெட்டினா ஆஃப் த ஐ, சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் இந்த பிரெயின், இதுக்கெல்லாமே வந்து blood supply இல்லைன்னா அந்த ஏரியா எல்லாமே டை ஆயிரும். ஓகேயா. ஸோ அனஸ்டமோசிஸ்னா வந்து இந்த மாதிரி கொலேட்ரல் சர்க்குலேஷன் கொடுத்து அதுக்கு வந்து blood supply கொடுத்து அந்த டிஷ்யூஸ் எல்லாமே சாகாம அதை உயிரோட லைவா வைக்கிறதுக்காக இருக்கிறது அனஸ்டமோசிஸ். ஓகேயா. ஸோ அடுத்தது கேபிலரிஸ் அண்ட் சினுசாய்ட். ஸோ ஆர்டரிஸ் அண்ட் ஆர்டீரியல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது அனஸ்டமோசிஸ் அண்ட் எண்ட் ஆர்டரிஸ் பார்த்துட்டோம். இப்போ கேபிலரிஸ் அண்ட் சினுசாய்ட். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், பிகாஸ் ரொம்ப வீடியோ லெங்காக போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். ஸோ கேபிலரிஸ் அண்ட் சினுசாய்ட்ஸ், the smallest arterioles end branches up into number of minute vessels called as the capillaries. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்படி போயிடலாம். ஆர்டரியில இருந்து பிரான்ச் ஆனா அது பேர் என்ன, ஆர்டீரியோல்ஸ். ஸோ ஆர்டீரியோல்ஸ்ல இருந்து பிரான்ச் ஆகி குட்டி குட்டியா வருதுல்ல, ஸோ இதெல்லாமே வந்து கேபிலரிஸ். ஸோ கேபிலரிஸ்ல இருந்து பிரான்ச் ஆகி இங்க ஜாயின் ஆகிறது வந்து வென்யூல்ஸ்ல இருந்து மெயினா போறது வெயின். ஓகேயா. ஸோ arterioles, capillaries, venules, veins. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த சைக்கிள் பத்தி பார்த்தோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆர்டரி இருக்கு. ஸோ ஆர்டரியில இன்னர் லேயர், மிடில் லேயர், அவுட்டர் லேயர் 3 இருக்கு. ஸோ ஆர்டீரியல், ஸோ கேபிலரிஸ்ல வந்து என்ன நடக்கும், இங்க தான் மெயினாவே வந்து நம்மளுடைய இது நடக்கும். நம்மளுடைய ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச், டிஷ்யூஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மாறது இந்த கேபிலரிஸ்ல தான் வந்து நடக்குது. ஸோ த ஸ்மாலஸ்ட் ஆர்டீரியோல்ஸ் பிரான்ச்சஸ் அப் இன்டு நம்பர் ஆஃப் மைனூட் வெசல்ஸ் கால் கேபிலரிஸ். ஸோ ஆர்டீரியோல்ஸ் வந்து நிறைய குட்டி குட்டி வெசல்ஸா இது ஆகுது, அது பேரு கேபிலரிஸ். The capillary wall consists of single layer of endothelial cells, which is a very thin basement membrane through which water and other molecules can pass through. So இதுதான் ஒரு capillary, ஒரு சிங்கிள் லேயர். இது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியுதுல்ல, இது ஒரு ஆர்டரி, இது ஒரு வெயின், இது ஒரு கேபிலரி. இந்த கேபிலரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தின் ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் தான். இது வழியா வாட்டர் எல்லாம் வந்து மாலிகுல்ஸ் எல்லாம் பாஸ் பண்றதுக்காக இது வந்து இந்த மாதிரி சிங்கிள் லேயர் ஆஃப் basement membrane, endothelial cells வந்து இதுல வந்து இருக்கு. Okay, so the bloods and the large molecules such as the plasma, protein cannot normally pass through the capillary. So large protein molecules எதுவுமே pass பண்ண முடியாது. Only small water and small molecules தான் வந்து இதில் pass பண்ண முடியும். The capillary form a vast network of tiny vessels that forms a link between the smallest arterioles to the smallest venules. So இது வந்து ஒரு லிங்க் மாதிரி, smallest arterioles to smallest venules வரைக்கும் கனெக்ட் பண்றதுக்கு இந்த capillaries வந்து யூஸ் ஆகுது. The diameter is approximately 77 μm, which is the size of an erythrocyte. ஒரு சின்ன RBC இருக்கிற சைஸ்ல தான் அந்த அதோட டயமீட்டர், இதோட டயமீட்டரே வந்து இருக்கும். ஒரு இந்த எரித்ரோசைட்னா RBC, ரெட் பிளட் செல்ஸோட இது. சரி, அதோட டயமீட்டர். சரியா. ஸோ இதுதான் வந்து ஆர்டரியில இங்க பாத்தீங்கன்னா இருக்கு, திக் அவுட்டர் வால் இருக்கு, அப்புறம் வந்து thick layer of muscles and elastic fiber. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஸ்மூத் மசில் வந்து எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அதெல்லாமே வந்து நிறைய இருக்கும். ஸோ வெயின்ல வந்து தின் மசில் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து இருக்கு, ஃபேர்லி தின் அவுட்டர் வால்ஸ். இது எல்லாமே தின்னா இதா இருக்கும். இதுல வந்து திக் மசில்ஸ் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மால் லியூமன், இது வந்து ஒரு ஸ்மால் எண்டோத்தீலியல் செல், சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோத்தீலியல் செல்ஸ் இருக்கிறதா வந்து இந்த கேபிலரிஸ். ஓகே. ஸோ அடுத்தது வென்யூல்ஸ் அண்ட் வெயின்ஸ். ஸோ இது வந்து என்னன்னு பார்ப்போம். The veins take blood to the heart at low pressure. So capillaries வந்து blood heartல இருந்து blood வெளியே எடுத்துட்டு போகுது எல்லா பார்ட்டுக்கும். veins வந்து மற்ற பார்ட்ல இருந்து ஹார்ட்டுக்கு blood எடுத்துட்டு போகுது, பியூரிஃபிகேஷனுக்காக எடுத்துட்டு போகுது. ஸோ அது வந்து லோ ப்ரெஷர்ல வந்து நடக்கும். இந்த ஆர்டரிஸ் நடக்கிறது ஹை ப்ரெஷர்ல வந்து நடக்கும். The veins have the same 3 layers of tissue, but the walls of the veins are thinner than the arteries. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து திக்கா இருக்கும், ஆர்டரிஸ் வந்து திக்கா இருக்கும், இது வந்து
thinner இருக்கும் அதோட இது எல்லாமே layers எல்லாமே. So they are thinner because in the tunica media there is less muscle and elastic tissue. That's why the vein carry blood at low pressure. So ஏன் வந்து low pressureல போகுது because of the less amount of muscle elastic tissue வந்து கம்மியா இருக்கிறதுனால தான் வந்து இத பாத்தீங்கன்னா தெரியுதுல middle layerல எவ்வளவு நிறைய muscle இருக்கு. இது வந்து thinner இருக்கும். இதனால தான் வந்து low pressureல வந்து carry பண்ணுது. When a cut is made in the veins collapse while the thicker walled artery remains open. So சில நீங்க பார்த்திருப்பீங்க நமக்கு மேல ஏதாவது கட் ஆச்சுன்னா வெயின்ல கட் ஆயிருந்ததுன்னா டக்குன்னு வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து வெயின்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். அது வந்து நமக்கு blood வந்து வரது ஸ்டாப் ஆயிரும். பட் சில டைம் வந்து ஆர்டரிஸ்ல நமக்கு வந்து இதா இருந்ததுன்னா கட் ஏதாவது ஆயிருந்ததுன்னா நமக்கு வந்து blood வந்துட்டே இருக்கும். அது ரொம்ப நேரம் எவ்வளவுதான் இது பண்ணினா பிரஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதான் வந்து மெயின் பண்ணிருக்கேன். When a cut is made in the artery, the blood spurts at high pressure while a slower steady flow of blood escapes in the vein. Okay, ஏன்னா இந்த பிரஷர்னால தான் வந்து வெயின்ல வந்து ஸ்லோவாகவும் ஆர்டரிஸ்ல வந்து ஹை பிரஷர் இருக்கிறதுனால பிளட் வந்து அப்படியே தெரிச்சிட்டு வரும் சம்டைம்ஸ். The smallest veins are called as the venules. So smallest veins தான் இதுதான் வந்து என்னது இதுல இருந்து பிரிஞ்சு வர்றது அந்த ஸ்மாலா இருக்கிறது வந்து venules வந்து சொல்லுவோம். So some veins have walls which prevents the black flow of the blood so that the blood flows toward the heart. So வந்து என்னது valves வந்து இருக்கும். ஓகே, சோ என்னென்ன எதுக்காக வந்து valves இருக்குன்னா வந்து back flow of the blood இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி தான் போகணும். ஸோ திருப்பி வந்துடக்கூடாது. ஸோ இப்போ காலில் இருந்து ஹார்ட்டுக்கு வந்து போகும்போது ஏன்னா கிராவிட்டினால வந்து எதுவும் வந்து திருப்பி பேக் ஃப்ளோ ஆயிடக்கூடாதுன்னு சில இதுல எல்லாமே வந்து சில வெயின்ஸ்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி வால்ஸ் இருக்கும். ஸோ வால்வ் க்ளோஸா இருந்தா இப்படி இருக்கும், வால்வ் ஓப்பனா இருந்தா இப்படி இருக்கும். ஓகே, so the valves are formed by a fold of made up of tunica intima and strengthened by the connective tissue. So connective tissue tunica intima நால தான் valves வந்து மேடா இருக்குது. These cusps are semilunar in shape. Semilunar-னா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த மூன் எல்லாம் இருக்குல்ல, மூணு எல்லாமே வந்து சின்னதா இருந்தா எப்படி இருக்கும்ல, செமி லூனார் ஷேப்ல இருக்கும். ஸோ செமி லூனார் ஷேப்ல இருக்கும். The concavity is towards the heart. ஸோ எப்போ ஹார்ட்டுக்கு வந்து டுவர்ட்ஸ் தான் வந்து இது வந்து இருக்கும். இது வந்து இப்போ ஹார்ட்டை நோக்கி வந்து இருக்கும். ஓகே, இந்த வளைவு வந்து ஹார்ட்டை நோக்கி இருக்குன்னு போட்டிருக்கு. The valves are abundant in the limbs. ஸோ லிம்ஸ்னா நம்மளுடைய காலில் எல்லாம் வந்து வால்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சொன்னால நம்ம நின்றுட்டு இருக்கோம், கிராவிட்டியில வந்து எதுவும் பிளட் வந்து திருப்பி போயிடக்கூடாது, அதுக்காக தான் வந்து கால் லிம்ஸ் எல்லாமே வந்து நிறைய வால்ஸ் வந்து இருக்கு. Especially the lower limbs where the blood must travel a certain distance against the gravity when a person is standing. ஸோ அதே தான் நிற்கும் போது கிராவிட்டில இருந்து கீழே வந்துடக்கூடாது பிளட்டுக்காக தான் வந்து காலில் நிறைய வால்ஸ் இருக்கு. They are absent in very small and very large veins in the thorax and abdomen. ஸோ thoraxனா நம்மளுடைய நெஞ்சு பகுதியிலையும் வயிற்று பகுதியிலையும் இருக்கிற நிறைய ஸ்மால் அண்ட் லார்ஜ் வெயின்ஸ்ல வந்து இந்த வால்வ்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. Valves are helping in maintaining one-way flow by skeletal muscles surrounding the vein. So one way, ஒரு வழியில தான் வந்து blood போகணுன்றதுக்காக தான் இந்த valve எல்லாமே வந்து இருக்கு. ஓகே, veins are called as capacitance vessels because the veins are distensible. So veins வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா capacitance vessels ன்னு சொல்லுவாங்க because they are distensible. வந்து எல்லா இடத்துக்கும் நல்ல டிஸ்டன்ஸுக்கும் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். Because of this the veins have the capacity to hold a large proportion of body's blood. So பாடியில இருக்கிற பிளட்ல முக்காவாசியான பிளட் வந்து இந்த வெயின்ஸ்ல தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு விரிஞ்சு கொடுத்து கெப்பாசிட்டன்ஸ் எல்லாத்தையும் தாங்குற அந்த இதை ஹோல்ட் பண்ற கெப்பாசிட்டன்ஸ் வந்து இந்த வெயின்ஸ்ல வந்து இருக்கு. At any one time about 2/3 of the body's blood is in the venous system, veins. So venous systemனா வந்து venusனாலே வந்து என்னது deoxygenated blood இருக்கிறது வெயின்ஸ்ல இருக்கிறது. ஸோ அதுல வந்து பாடியில 2/3 of the blood, ஸோ 2/3 பகுதியான blood வந்து எதுல தான் இருக்கு, வெயின்ஸ்ல தான் வந்து இருக்கு. மிச்சம் தான் வந்து இந்த ஆர்டரிஸ்ல வந்து இருக்குது. This allows the vascular system to absorb to an extent sudden changes in the blood volume. Hemorrhage, the veins can constrict and prevent a sudden fall in the blood pressure. ஸோ நம்ம எப்போ வந்து இதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த வாஸ்குலர் சிஸ்டம்ல நிறைய பிளட் இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது நமக்கு வந்து ஹெமரேஜ்னா வந்து என்னது பிளட் எங்கேயாச்சும் கட் ஆகி நிறைய பிளட் வந்து வேஸ்ட் ஆகுற நேரத்துல டக்குன்னு வெயின்ஸ் என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண அப்படியே சுருங்கி நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் குறையாம நம்மளை வந்து டக்குன்னு நம்ம மயங்கி விழுந்து பிளட் ப்ரெஷர் குறையாம பாத்துக்கிறதுக்கு பிகாஸ் ஆஃப் இந்த ஒரு இது கெப்பாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டினால தான் வெயின்ஸ் வந்து நம்ம பாடியை வந்து பிளட் ப்ரெஷர் லோ ஆகாம ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகே,
ஸோ இந்த ஒரு இது கொடுத்துருக்கேன் என்னன்னா arteries, capillaries, veins இதோட இது function, structure of the wall, lumen, valves, how its function. ஸோ இது வந்து நீங்க வந்து வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வாசிச்சு பாருங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது கேபிலரி எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து மாறுதுன்னு. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்து இதை முடிச்சிடலாம் நம்ம. So exchange of gases, internal respiration. It is the process in which the gases are exchanged between the capillary blood and the body cells. So நம்ம capillaries பார்த்தோம்ல, அங்கே தான் வந்து மெயினாக வந்து நடக்குதுன்னு. எது வந்து இதையும் கனெக்ட் பண்ணுதோ, உங்களுக்கு அந்த டயக்ராம் காட்டினா புரியும். இங்க பாத்தீங்கன்னா capillaries, இதான் capillaries, இங்க தான் வந்து நடக்குது. இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் வந்து இங்க தான் வந்து நடக்குது. எங்க வந்து arterioles and venules வந்து ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து capillaries வந்து இருக்கு. Okay, so அதான் internal respiration. So it is the process in which the gases are exchanged between the capillary blood and the body cells. Oxygen is carried from the lungs to the tissues in the body. So oxygen என்ன பண்றது, லங்ஸ்ல இருந்து நம்ம இன்ஹேல் பண்ற ஆக்சிஜன் வந்து நேரா லங்ஸுக்கு போகுது, அங்க இருந்து பாடிக்கு எல்லாம் போகுது. It combines with the hemoglobin as oxyhemoglobin. So அது வந்து என்ன பண்ணுது, HP நம்முடைய ஹீமோகுளோபினோட கம்பைன் ஆகி oxyhemoglobin, oxygen and hemoglobin combine ஆகி oxyhemoglobin ஆயிருது. The exchange of gases in the tissue takes place between the blood at the arterial end of the capillaries and the tissue fluid and from the tissue fluid to the cells. So எங்க இந்த நடக்குதுன்னா arterial end of the capillaries இங்க இருந்து நம்மளோட டிஷ்யூக்கு வந்து இது வந்து நடக்குது. ஓகேயா? ஸோ இப்போ ஆக்சிஜன் நிறைஞ்ச ஒரு பிளட் வந்து வரும்போது அது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் எல்லாத்தையும் இந்த பாடி செல்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அங்கிருந்து என்ன நடக்குது, the oxygen diffuses down its concentration gradient from the oxygen rich arterial blood into the tissues. The oxygen levels are lower in the tissues because the constant tissue consumption. ஸோ என்ன ஆகுது, கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் என்னன்னா எங்க ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு போகும். ஸோ எப்போ இங்க வருதோ இந்த மாதிரி நம்ம எங்க இந்த பாடி செல்ஸ் எல்லாத்தையும் கடந்து வரும்போது எங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்கோ அங்க ஆக்சிஜன் நிறைய கொடுத்துட்டே இருக்கும். எங்க ஆக்சிஜன் நிறைய இருக்கோ அங்க இருந்து கம்மியான இடத்துக்கு போயிட்டு அங்க இப்ப என்ன கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய இருக்குல்ல, அங்க இருந்து கார்பன் டை இப்போ இது வந்து ஆக்சிஜன் எல்லாத்தையும் கொடுத்துட்டுனா இது என்ன ஆயிரும், இங்க நிறைய இங்க ஆக்சிஜன் ஒண்ணுமே இல்லாம இருக்குல்ல, ஸோ கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இங்க இறங்கிடும். ஓகே, புரிஞ்சுதா? So oxyhemoglobin is an unstable compound and breaks up easily to liberate oxygen. So நம்ம பாடியில என்ன எப்படியே போகுது, ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் ஆக்சிஹீமோகுளோபினா போயிட்டு இருக்குல்ல, ஸோ அது டக்குன்னு ஈஸியா வந்து அது பிரேக் ஆயிக்கும். ஆக்சிஜனும் ஹீமோகுளோபின் டக்குன்னு வந்து பிரேக் ஆயிக்கும். The carbon dioxide, one of the waste products of the cell metabolism and towards the venous end of the capillary, the carbon dioxide diffuses into the blood and down its concentration gradient. அதே மாதிரி தான் எப்படி வந்து அதிகமா இருக்க ஆக்சிஜன் இருந்து நிறைய இருக்கிற இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு போதோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கிற இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சைக்கிள். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்ல வந்து நடக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனரி டாபிக் தான். ஸோ இனி வரப்போற வீடியோஸ்ல வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துல. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இனி கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ், குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லிங்க்ல போஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.